ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாகவதர்களே, மார்கழித் திங்களில் திருப்பாவையின் 7வது நாளான இன்று நாம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். நேற்றைய பாசுரத்தில் பகவானை அறியாத ஒரு அப்பாவிப் பெண்ணை எழுப்பினார்கள். ஆனால் இன்று எழுப்பப்படும் பெண் அப்படிப்பட்டவள் அல்ல. இவள் கிருஷ்ண பக்தி எனும் பேய் பிடித்தவள், பகவத் விஷயத்தில் ஊறித் திளைப்பவள். பனியாக பக்தி செய்வதை விட அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து பக்தி செய்வதே சிறந்தது என்று நம் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் உணர்த்துகிறார். உள்ளே உறங்கும் அந்த பெண்ணுக்கும் வெளியே நிற்கும் ஆண்டாள் கோஷ்டிக்கும் நடக்கும் ஒரு சுவையான வாக்குவாதமே இந்த பாசுரம். வாருங்கள், கீசு கீசு என்று தொடங்கும் இந்த இனிய பாசுரத்திற்குள் நுழைவோம். சாத்தன் கதந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய பின்னே காசும் பிறப்பும் கலகலப்ப கை கோர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்கோழல் வாசனருங்கோழல் ஆய்ச்சியர் மத்தினார் ஓசை படுத்த ஓசை படுத்த தைரரவும் கேட்டிலையோ தைரரவும் கேட்டிலையோ நாயக பிள்ளாய் நாயக பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் தேசம் உடையாய் திரவேலோரெம்பாவாய் திரவேலோரெம்பாவாய். இந்த இனிமையான பாடலின் பதவுரையை சுருக்கமாகப் பார்ப்போம். கீச்சு கீச்சு என்று எங்கும் எல்லா திசைகளிலும் கீச் கீச் என்று ஒலி எழுப்பிக் கொண்டு ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம், பரத்வாஜ பட்சிகள் அதாவது வலியன் குருவிகள் ஒன்றோடொன்று கலந்து பேசும் சத்தத்தை கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, பக்தி பித்துக்குளிப் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப, கழுத்தில் அணிந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலி போன்ற ஆபரணங்கள் கலகலவென சத்தமிட, கைப்பேர்த்து கைகளை முன்னும் பின்னும் அசைத்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் நறுமணம் மிக்க கூந்தலையுடைய இடைக்குலப் பெண்கள் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, இன்னும் நீ கேட்கவில்லையா? நாயகப் பெண் பிள்ளாய், எங்களுக்கெல்லாம் தலைவி போன்ற பெண்ணே, நாராயணனாகிய அந்த கண்ணனை நாங்கள் பாடுவதைக் கேட்டும் கூட நீ கேட்டே கிடத்தியோ, பதில் சொல்லாமல் கிடக்கிறாயே? தேசமுடையாய், ஒளி பொருந்திய முகத்தையுடையவளே, கதவை திறப்பாயாக. இங்கே ஒரு சுவையான நாடகமே நடக்கிறது. வெளியே நிற்கும் பெண்கள் பொழுது விடிந்து விட்டது, எழுந்து வா என்கிறார்கள். உள்ளே படுத்திருக்கும் பெண் இன்னும் விடியவில்லை, நீங்கள் சும்மா சொல்கிறீர்கள் என்று சாதிக்கிறாள். ஆண்டாள் முதல் அடையாளத்தை சொல்கிறார்.
கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சு அரவம். அதாவது பரத்வாஜ பறவைகள் விடியற்காலையில் ஒன்றோடொன்று பேசிக் கொள்கின்றனவாம். உள்ளே இருப்பவள் கேட்கிறாள், ஏதோ 1-2 பறவைகள் சத்தம் போட்டால் விடிந்ததாகிவிடுமா? அதற்கு இவர்கள், 1-2 அல்ல, எங்கும் சத்தம் கேட்கிறது. அவை இரவெல்லாம் பிரிந்திருந்து இப்போது கூடி பேசும் மகிழ்ச்சி பேச்சு இது என்கிறார்கள். அடுத்து கோகுலத்தின் மிக முக்கியமான அடையாளத்தை சொல்கிறார்கள். பெண்ணே, கோகுலத்தில் மற்ற பெண்கள் எழுந்து தயிர் கடைய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சத்தம் கேட்கவில்லையா? இங்கே தயிர் கடையும் பெண்களை ஆண்டாள் வர்ணிக்கும் அழகு அற்புதம். அவர்கள் தயிர் கடையும் போது கழுத்தில் அணிந்திருக்கும் காசு மாலையும் ஆமைத்தாலியும் பிறப்பு ஒன்றோடொன்று மோதி கலகல என்று சத்தம் போடுகிறதாம். கடினமான வேலையை செய்வதால் அவர்களின் கூந்தல் முடி அவிழ்ந்து பூக்களின் நறுமணம் வீடு முழுவதும் வீசுகிறதாம். இதைத்தான் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் என்கிறார் ஆண்டாள். இங்கே ஒரு ஐதீகம். பால் தயிர் விற்பது அவர்களின் தொழில். ஆனால் கண்ணன் பிறந்த பிறகு அதை குடிக்க வருவான் என்பதற்காகவே அவர்கள் ஆசையோடு தயிர் கடைகிறார்களாம். இந்த பாசுரத்தில் 2 முக்கியமான ஆச்சாரிய விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, பேய் பெண்ணே, நாயகப் பெண் பிள்ளாய். முதலில் அவளை பேய் பெண்ணே என்று திட்டுகிறார்கள். உடனே அவளை சமாதானப்படுத்த நாயகப் பெண் பிள்ளாய் என்று புகழ்கிறார்கள். ஏன் இந்த முரண்பாடு? பெரியவாச்சான் பிள்ளை போன்ற உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், காதலிலும் அன்பிலும் திட்டுவதும் புகழ்வதும் ஒன்றுதான். பாகவதர்களிடத்தில் உள்ள நெருக்கத்தினால் இப்படி உரிமையோடு அழைக்கிறார்கள். 2, கூடி வாழ்வதே பக்தி. ஆட்கொண்டவில்லி ஜீயர் ஐதீகம். நஞ்சீயர் எனும் ஆச்சாரியர் ஆட்கொண்டவில்லி ஜீயரை வணங்கியபோது, ஜீயர் எனக்கு இன்னும் உண்மையான பக்தி ருசி வரவில்லை என்றாராம். நஞ்சீயர் திகைத்து போனார். உங்களைப் போன்ற மகானுக்கா ருசி இல்லையா என்று கேட்க, ஜீயர் சொன்னார், ஒருவன் தனியாக சாப்பிட்டு மகிழ்வது ருசி அல்ல. பாகவதர்கள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்வதே உண்மையான ருசி. அது எனக்கு இன்னும் முழுமையாக வரவில்லையே. அதுபோல ஆண்டாள் தனியாக கண்ணனை அனுபவிக்க நினைக்கவில்லை. எல்லோரையும் எழுப்பி கூட்டமாக சென்று அனுபவிப்பதையே விரும்புகிறாள். இறுதியாக உள்ளே இருப்பவள் கேட்கிறாள், சரி, நான் ஏன் எழ வேண்டும்? அதற்கு ஆண்டாள், நாங்கள் கேசவனை பாடுகிறோம். கேசி எனும் அரக்கனை கொன்ற வீரனை பாடுகிறோம். நீயோ பக்தி மயக்கம் என்னும் தேஜசுடையவள், தேசமுடையவள். நீ உள்ளே படுத்திருந்தால் உன் முகம் இருண்டுவிடும். எங்களுடன் வந்து கண்ணனை பாடினால் உன் முகம் மேலும் பிரகாசிக்கும் என்கிறாள். மையக்கருத்து, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். பகவத் அனுபவம் என்பது தனித்து செய்வதல்ல, அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து செய்வதே சிறப்பு. அதுவே கண்ணனுக்கு பிடிக்கும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அந்த நாயக பெண் பிள்ளாய் போல கிருஷ்ண அனுக்கிரகம் நிறைந்த நாளாக அமையட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. நம்மிடம் தர்மசாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விபரங்கள் மூலம் எங்களை அணுகலாம். நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்.